Chennai Silks RD sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே ஊருக்க வராத அணிலே. வெகுண்டு எழுந்து கொண்டு தாவேக்காவும் விஜயம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இதனோட இம்பேக்ட் எங்கே போகுதுன்னா ரொம்ப ஒரு கொந்தளிப்பாக போகக்கூடிய சூழல் வரலாம். கிட்டத்தட்ட சீமான் அவர் வந்து ஒரு விஜயகாந்தாக மாறின தருணத்தை வந்து நேற்று பார்த்தோம். சீமான் வந்து வளர்ந்து வராரு, அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஓட் பேங்க்ல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சீமானோட அதிக பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சீமானை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? நான் திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர எதிர்த்திருந்தால் விஜயகாந்த் போய் உட்கார்ந்த இடத்துல வந்து விஜய் ஈஸியாக உட்கார்ந்துருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு அதிமுகவோட தயவு தேவைப்பட்டது. அந்த தயவு தேவைப்படாத இடத்துக்கு போகிறதுக்கு விஜய்க்கு ஒரு ஸ்கோப் இருந்தது. விஜய் டின் கேபிட்டலைஸ். எதுவாக இருந்தாலும் நான் ஒரு 1 2 3 ஃபோன் போட்டு எதுவாக இருந்தாலும் அங்கே கம் டு மை ஹோம்னு நான் பனையூருக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது இந்த கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப மோசமாக தவற விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். டெஸ்டே பண்ணலீங்க. எப்போ வருவீங்க? எலெக்ஷன் அப்போ எலெக்ஷனுக்கு நேராக வருவீங்களா? இல்லை ஒரு கட்சி இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தால் தாவேக்கா வந்து அதிக வாக்குவாங்க. நாம் தமிழர் ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ சே. தாவேக்காவோட இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா இருக்குதான். தாவேக்கா நல்ல இந்த வாட்டி ஓட்டு வாங்குவாங்க தான். ஆனா ஐ ஸ்டில் ஃபீல் நாம் தமிழருக்கு தாவேக்காவோட ஒரு எட்ஜ் நிச்சயமாக இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து அட்டாக் வந்துட்டே இருக்கு. எவ்வளவு நாள் தான் வந்து தாவேக்காவும் விஜயம் வாங்கிட்டு இருப்பாங்க? பேசுவாங்களா? கூலியை விட லியோ அதிகம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கணும்? நீ 200 சொல்லிட்டு இருக்க, நான் 210 ஜெயிக்க போறேன். நீங்க ஸ்டாலினோட இந்த சண்டை மாறி இருக்கணும். ரஜினி ஒரு ஃபெயிலியர். எலெக்ஷன் வரும்போது ஒரு ஃபெயிலியர். நீங்க 1000 சினிமாவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனா தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல ஒரு ஃபெயிலியர் தானே. நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போடணுமா? எல்லா பிரச்சனையும் அறிக்கை விட்டாருங்க. அறிக்கை மட்டும்தான் விட்டார். வணக்கம் அம்மா. வணக்கம் அறிவு. சீமான் அண்ணன் வெகுண்டு எழுந்து கொண்டு தாவேக்காவும் விஜயம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடந்த ஒரு வாரம் ஒரு 10 நாளாக வந்து அட்டாக் வந்து பயங்கர வீரியமாக போயிட்டு இருக்கு. என் தம்பி அவன் எனக்கு எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன சீமான் இந்த 10 நாள் என்ன மாறிச்சு? இல்லை, நான் இது வந்து சீமான் அவர்களுடைய வந்து வழக்கமான பாணி தான். இது வந்து அவர் விஜய்க்கு பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஆடாக தெரிகிற மாதிரி இருக்குது. இல்லை, வழக்கமான பாணி இருங்க, அதான் நான் சொல்லிடுறேன். வழக்கமான பாணினா இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் புறந்தள்ளி பேசுகிற மாதிரி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து தாவேக்காவுடைய மாநாடு நெருங்குற நேரத்தில் அவருக்கு அடுத்து தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய அந்த மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சீமானை வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு தான் நிச்சயமாக சொல்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு டிஸ்டர்ப் கிடையாது, கண்டிப்பாக டிஸ்டர்ப் கிடையாது. நான் வந்து இம்பாக்ட்னு தான் இப்போ சொல்கிறேன். நான் டிஸ்டர்ப் பண்ணுறதை வந்து நம்ம ஏற்கனவே நியூஸ் ஆஃப் த வீக்கில் ஏற்கனவே பேசியிருக்கோம். கரெக்டாக போய் எப்படி ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மெஷர்டு அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்னு. பட் ஈவன் பிஃபோர் தட் வந்து ரொம்ப காட்டமான விமர்சனங்களை வந்து அவர் வச்சிருக்காரு. நீ பாட்டு ரோட்டில் போய் நின்றாத, லாரி அடித்து தூக்கி போட்டுரும், இந்த டோனில் சொல்கிற மாதிரி ஆகட்டும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதனுடைய வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஒழிய இது ஆனால் சீமானுடைய வழக்கமான பாணி தான். இதில் வந்து புதுசாக வந்து அவர் விஜய் ஸ்பெஷலாக அடித்தார் போனார்னு சொல்கிறதுக்கு அவுட் ஆஃப் த ப்ளூ கிடையாது. மற்ற தலைவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு தான் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காரு, தாவேக்கா கொடுத்துருக்காங்க. பட் இதனுடைய இம்பேக்ட் எங்கே போகுதுன்னா ரொம்ப ஒரு கொந்தளிப்பாக போகக்கூடிய சூழல் வரலாம். ரெண்டு சைடுமே வந்து இளைஞர்கள் நிறைய கொண்ட கட்சிகள். ரெண்டு பேருமே இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. ரொம்ப எழுச்சி மிகுந்த தொண்டர்கள். அந்த 20s to 30s இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தாவேக்கா அண்ட் நாம் தமிழர். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அந்த ஒரு ரைவல்ரியை கொண்டு வர்ற வரைக்கும் போகலாம். சின்னதான ஒரு ஆன்லைன் ஃபியூடுன்றதை தாண்டி கைகலப்பு லெவலுக்கு போகுமோன்னு ஒரு அச்சம் எனக்கு இருக்குது. ஏன்னா நேற்று அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு இன்னும் முழுமையான விவரம் தெரியல. யாரை அவர் அடிக்க பாய்ந்தார் சீமான், அவங்க கட்சிக்காரர் அடிக்க பாய்ந்தார், என்ன காரணம்னு தெரியல. கிட்டத்தட்ட சீமான் அவர் வந்து ஒரு விஜயகாந்தாக மாறின தருணத்தை வந்து நேற்று பார்த்தோம். பட் டூ early to say anything. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து விஜயை வந்து ஒரு வீரியம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த இம்பேக்ட் வந்து சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா, ஓகே அசைட் சிஎம் ஸ்டாலினை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து இந்த அட்டாக் வந்து அதிகமாக ஆயிருக்குன்றது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட்.
இந்த ஃபேக்ட் இந்த சென்ஸ் டேட் வைஸ் ஃபேக்ட், அங்கே என்ன பேசுனாங்க எது பேசுனாங்கன்றது அடுத்து. இப்போ எனக்கு என்னென்னா வந்து திராவிடத்தை எதிர்ப்போம், அதிமுகவை எதிர்ப்போம், திமுகவை எதிர்ப்போம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியத்தை பெரியாரை எதிர்ப்போம், அது மாதிரி சொல்லிக்கிட்டு அதுதானே எதிர்த்து அரசியல் பண்ணல. ஒருவேளை திடீர்னு எதுக்கு விஜய் எதிர்க்கிறீங்க? இல்ல வாட் இஸ் யுவர் ரீசன் பிஹைண்ட் தட்? இல்ல விஜய் எங்க பின்னோக்கி கேள்வி முடிச்சிடுறேன். இப்போ என்னன்னா வந்து விஜய் வந்து திமுக எதிர்த்து அவர் வந்து அரசியல் பண்ணாலும் அவர் வந்து இப்போ இன்னொரு ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல, அவர் ஓட் பேங்க் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சீமான் வந்து வளர்ந்து வராரு, அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஓட் பேங்க்ல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சொல்ல போனால் சீமானோட அதிக பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சீமானை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? இந்த டிஸ்டர்ப்னால தான் வந்து சீமான் வந்து இன்னும் வீரியமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. கேட்க வேண்டிய இதுல பேக் ஒர்க் பண்ணி போய் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல வாழ்த்து சொன்னது சீமான். ஓகே, அவர் வந்து வரட்டும், என் தம்பி தானே வந்தா என்ன, நான் வேற என் தம்பி வேற இல்ல, தம்பி என் கூட நிப்பான், நான் தம்பி கூட நிப்பேன், இந்த டோன் இருந்தது. தம்பி என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த மொமெண்ட் இது எங்க சேஞ்ச் ஆச்சுன்னா, கொள்கை தலைவராக இவங்க வந்து பெரியாரை சொல்லும் பொழுது அதுல ஒரு சின்ன ஒவ்வாமை வந்து சீமானுக்கு வந்திருக்குன்னு நான் ஆன்டிசிபேட் பண்றேன். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பெரியார் சொல்லிட்டாரு, அம்பேத்கர் சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு இருக்கு. அதுக்கப்புறமும் திரும்ப அதை வலியுறுத்தி சொன்னது வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். காமராஜர் சொல்றாரு, காமராஜர் இல்ல, அது நான் பெரியார், நான் வந்து அவருக்கு இர்க்கிங் பாயிண்டா இருக்கிறது வந்து நான் பெரியாரா தான் இருக்கும்னு வந்து நான் ஆன்டிசிபேட் பண்றேன் சீமானோடதுல ஃபர்ஸ்ட் திங். அதற்கடுத்து அவங்களுடைய மாநாடுகள் ஆகட்டும், அவங்களோட கூட்டங்கள் ஆகட்டும், விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு ஆகட்டும், அண்ட் தென் இது எல்லாத்திற்குமான காரணம் வந்து ஏடிஎம்கேவோட வீக்னஸ் ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஏடிஎம்கேவோடைய கண்டினியூடு வீக்னஸ், எடப்பாடியோடைய கண்டினியூடு நான் கரிஸ்மாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ஸ்டாலின் நீங்க நிறைய விமர்சனங்கள் நீங்க தூக்கி போடுங்க, இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாலின்ற ஒரு கரிஸ்மா வந்து கண்டிப்பா இருக்கு, ஆஸ் அ ரூலிங் பார்ட்டின்ற ஒரு கரிஸ்மா கண்டிப்பா இருக்கு. அதற்காக விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, விமர்சனங்கள் இருக்கு. எதிர் சைடு வந்து ஸ்டாலினோடைய கரிஸ்மாவை அபகரித்து ஒட்டுமொத்தமாக ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் எடப்பாடி இல்லை. ஸ்லோவா தாவேக்காவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, அவங்க அந்த எதிர்கட்சியா தன்னை பொசிஷன் பண்ணிக்கிற ஸ்கோப் இருக்கு, ஆனா அவங்க இன்னும் பொசிஷன் பண்ணிக்கல. பட் அந்த ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, எடப்பாடிக்கு போக வேண்டிய அந்த ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் இந்த பக்கம் திரும்பலாம்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து சீமானை இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா வந்து அதில் நான் நினைக்கிறேன். பட் அவர் ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜய் வந்து நல்லிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கார். மீன்ஸ் அந்த இடத்துல வந்து ஐ அக்ரி வித் சீமான். சீமான் ஆகட்டும், சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும், அவங்க தொடர்ச்சியாக பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் களத்தில் இருக்கோம், நாங்கள் வந்து திமுக இருக்கா, திமுகவை எதிர்க்க நாங்கள் களத்துக்கு போகிறோம், நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபீல்டுக்கு போகிறோம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம், நீங்கள் பனையூர்லேயே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, நீங்கள் ட்விட்டரில் அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஃபீல்டுக்கு வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வர்ற எங்களையும் தாவேக்காவையும் தயவுசெய்து ஒரே தராசில் வைக்காதீங்கன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வரோம் இல்லை, நாங்கள் வந்து நிற்கிறோம்ல, நீங்கள் எதுக்காவது வரீங்களா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு அறிக்கை கொடுக்கறதோட நிறுத்திடுறீங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அவர் வந்து விஜயை தள்ளுறார். அந்த தள்ளுறது வந்து அந்த விமர்சனம் வந்து ஒரு வகையில் சரியும் கூட. ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்தது. என்னன்னா எடப்பாடியினுடைய அந்த நான் கரிஸ்மாட்டிக் பர்ஃபார்மன்ஸ், ஏடிஎம்கேவோடைய ஸ்லம்ப்பு, ஏடிஎம்கேலேருந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு வர்றது, அதற்கடுத்து அவங்க வந்து பாஜகவிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது. அப்போது நான் திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர எதிர்த்திருந்தால் விஜயகாந்த் போய் உட்கார்ந்த இடத்துல வந்து விஜய் ஈஸியாக உட்கார்ந்துருக்க முடியும். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்த மாதிரி வந்திருக்கவும் முடியும். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு அதிமுகவோட தயவு தேவைப்பட்டது. அந்த தயவு தேவைப்படாத இடத்துக்கு போறதுக்கு விஜய்க்கு ஒரு ஸ்கோப் இருந்தது. விஜய் டின் கேபிட்டலைஸ். அட்லீஸ்ட் தாவேக்கா அந்த அளவு கேபிட்டலைஸ் பண்ணல. அவங்க கட்சிக்காரங்களே ஏங்க வரமாட்டீங்களா, ஏங்க நீங்க ஃபீல்டுக்கு வரமாட்டீங்களா. இன்னொன்னு சொல்ல போனா ரொம்ப 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 ஸ்மூத்தா தான் திமுக மேல் விமர்சனம் வைக்கிறார் விஜய். பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னன்னா சிஎம் சார் பிஎம் சார் நாகரிக அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அத ஸ்டாலின் குத்தையை எடுத்து உட்கார்ந்துருக்காருல்ல, நீங்க ஏன் அந்த குத்தையை எடுத்து உட்கார்ந்துருக்கணும். மீன்ஸ் நான் வந்து குத்தை எடுக்க இல்ல, ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அவங்களை திட்டினவங்களையுமே இவங்க வந்து ரொம்ப அன்பா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு கிண்டலாக சிலது ஒண்ணு சொல்ல பாலிடிக்ஸ்ங்க, அது கூட்டணி பாலிடிக்ஸ். நான் சொல்ல வர்றது சிஎம் சார் பிஎம் சார் உங்களோட பர்சனல் ரேப் போலாம் விடுங்க. ஸ்டாலின் பேர் சொல்றதுக்கோ திமுகன்னு பேரை சொல்றதுக்கோ எல்லாரும் ஏன் நீங்க பேரை சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து நேரடியான குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், நேரடியா களத்துக்கு போலாம், நேரடியா வந்து மொமெண்டம் சீஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான ஸ்கோப் அவங்களுக்கு இருந்தது இல்லையா. இதே இது விஜய் இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தா அதை பண்ணிருப்பாங்க. சீமான் பண்றாருல. நீங்க என்ன இந்த தொழிலாளர் துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடந்தது, சரி தவறு நியாயங்களுக்கு அதுக்கப்புறம் போவோம்.
ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக வந்தாங்களா? வரலாங்க. ஜெயக்குமார் வந்தாரு. என்ன வந்தாங்க? நீங்க வந்ததை தாண்டி அவங்க மேல வந்து ஃபுல்லா ஒரு போராட்டம், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்கு அவங்க இதை கையில எடுத்துக்கிட்டு சசிரேகா, ஜெயக்குமார் எல்லாரும் போராடின மாதிரி இதுக்கு போராடினாங்களா? போராடல. ஏன்னா அவங்களுக்கு அந்த தார்மீகம் இல்லை, பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்கன்றது. அதனால அவங்க வந்து ஒரு சாஃப்ட் பெடலிங் பண்ணாங்க. அந்த மொமெண்டம் கேப்சர் பண்றதுக்கு ஒரு நாம் தமிழருடைய ஆட்கள் போறாங்க, சீமான் போறாங்க, சீமான் உட்காந்து ஸ்டேஜ் பண்றாங்க. இவங்களுக்கு இல்லைன்னா வேற எதுக்குன்னு சொல்லி காட்டமா பேசினாங்க. இதை விஜய் பண்ணிருக்கணும் இல்லையா? இதை விஜய் அங்க செஞ்சிருக்கணும் இல்லையா? எதுவா இருந்தாலும் நான் ஒரு 1 2 3 போன் போட்டு எதுவா இருந்தாலும் அங்க கம் டு மை ஹோம்னு நான் பனையூருக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து இது இந்த கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப மோசமா தவற விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இது வந்து இந்த ஈவெண்ட்ல மட்டும் கிடையாது, ஒரு இதுலயுமே இவங்க ஃபீல்டுக்கு வராம வெளியே உட்காந்தாங்க. எது வந்தாலும் நம்ம நேரில் பார்ப்போம், நம்ம மாநாடு முடிஞ்சு பார்ப்போம், ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சு பார்ப்போம்னு சொல்லி அவருக்கு சைசபிளா, இன்னும் சொல்ல போனா ரஜினிக்கு கிடைச்சதை விடவே ஒரு பெரிய ஸ்கோப் கிடைச்சிருந்ததை நிறைய வாய்ப்பை தாவேக்காவும் விஜயும் நழுவ விட்டு விட்டார்கள். நான் நம்புறேன். இன்னும் டெஸ்டே பண்ணலீங்க. எப்பங்க பண்ணுவீங்க? எப்பங்க வருவீங்க? எலெக்ஷன் இருக்கு. அப்ப எலெக்ஷனுக்கு நேரா வருவீங்களா? டெஸ்ட்னா இல்ல, ஒரு கட்சி ஸ்கோப் ஒரு கட்சி சொன்னீங்க, ஒரு கட்சியோட போயிடுச்சுன்றீங்க. அதுக்குள்ள ஒரு கட்சியோட வேலை எலெக்ஷனுக்கு தயாராவது இல்லை. ஒரு கட்சியோட வேலை நான் மக்கள்கிட்ட அபிமானம் பெறுறது. ஒரு கட்சியோட வேலை எலெக்ஷனுக்காக இவன் நிக்கிறான்னு சொல்லாம நம்ம பிரச்சனைக்காக நிக்கிறாங்கன்னு சொன்னது. நீங்க அந்த அத்தென்டிசிட்டி ஃபேக்டரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் டிக் பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டம் போக முடியும். நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல. விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பணிகள் இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் திமுகவுக்கு வந்து ஒரு ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவுக்கோ, திமுகவை காட்டமா விமர்சிக்கக்கூடிய அளவுக்கோ, புள்ளி விவரத்தில் அவங்க மாட்ட வைக்கக்கூடிய அளவுக்கோ. ஏங்க தாவேக்கால யாருங்க சேகர்பாபு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க, ஒரு 2 பேட்டி சொல்லுங்க. தாவேக்கால யாரு KN நேரு கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லுங்க. தாவேக்காலேருந்து யார் வந்து ஸ்டாலின் உதயநிதி ஏன் வரலன்னு கேட்டாங்க சொல்லுங்க. வேங்கை வயலுக்கும் போல நீங்க இதுக்கும் போலன்னு யார் தாவேக்காலேருந்து கேட்டாங்கங்க? அப்போ இந்த ஒரு ஸ்கோப்பை வந்து பெருசா மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த மிஸ் பண்ணதை வந்து ஒருவேளை யூஸ் பண்ணியிருந்தால் அதனுடைய மொமெண்டம் வேற மாதிரி மாறி இருக்கும். அந்த மாறி இருக்கக்கூடிய ஆபத்து வந்து இப்போ ஒரு அக்ரீடு தாவேக்கா வந்ததுனால் பாமகலேருந்து ஒரு சைசபிள் பாப்புலேஷன் வராங்க, இவங்கள்ட்ட தாவேக்கிட்ட வராங்க. விசிகாலேருந்து ஒரு மினிஸ்கியூல் ஃப்ராக்ஷன் வராங்க. நாம் தமிழர்லேருந்து பிரிகிறவங்க நான் தாவேக்காவுக்கு போகிறேன் இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போகிறேன்னு போகிறாங்கன்னும் போது அந்த ஒரு ட்ரெயின் இருக்குது, அங்கேருந்து இங்கே வர்றது இருக்குது. அப்போது இதை உணர்ந்தே இருக்கிறார் சீமான். இப்போ எனக்கு என்னன்னா இன்னொரு கேள்வி இதில் நடுவில் கேள்வியோட ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கேள்வினா, இப்போ என்னன்னா இப்போ சீமான் ஜாலியால இருக்கணும், இந்த ஸ்கோப் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாரு தாவேக்கா, விஜய் எல்லாம் விட்டுட்டார்ல. அப்போ வந்து விஜய் வந்து நீங்க பேசுறது மூலியமா நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க? ஸ்கோப் இந்த மொமெண்ட்டுக்கு தான் மிஸ் ஆயிருக்கு. யூ ஆர் பொசிஷனிங் இஸ் நாட் மிஸ்ட் ஃபார் எவர். பொசிஷனிங் விஜய் அகைன் அதாங்க இட் இஸ் நாட் மிஸ்ட் ஃபார் எவர் நான் சொல்றேன். ஓகே, அதாவது கேட் க்ளோஸ்டுங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுன்னு நீ சொல்ல முடியாது. 21ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. ஒரு மாநாட்டுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ ஒரு எந்துவா ரெடி ஆவாங்களோ அதே அந்த இளைஞர் பட்டாலும் ரெடி ஆகுறாங்க. அதற்கப்புறம் வந்து இன்னும் அஃபீஷியலான பிரச்சாரங்கள் எதுவும் ஆரம்பிக்கல, அஃபீஷியலா இது போல அப்படின்னும் பொழுது ஒரு ஸ்கோப் இருக்கத்தான் செய்யுது. ஒட்டுமொத்தமா ஸ்கோப் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க டிவிக்கே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஆச்சா, அப்போ அந்த ஒரு விஷயத்துல வந்து எடப்பாடி பயணம்னு சொல்லி பஸ் ஏறி சுத்திட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காப்ல. உதயநிதியோட ஏதோ ஒரு கமெண்ட்ஸ்மெண்ட் அது இதுன்னு இருக்கு. ஸ்டாலினோடைய அட்லீஸ்ட் நலத்திட்ட பணிகள், அவங்க 4 வருஷமும் நலத்திட்ட பணிகள் ஏதோ ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி ஓடிட்டு இருந்தது, அது ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல வந்து சீமான் முந்துவதற்கு முன்னாடியே விஜய் முந்திடுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தது. அந்த ஸ்கோப்பு வந்து ஒரு சின்ன ஒரு இம்பெடிங் டேஞ்சர் இருக்கிறதே இவங்க உணர்ந்தே இருக்காங்க. அதை வந்து ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் they are fighting for the bronze ன்னு நான் நினைக்கிறேன். 3வது இடத்துக்கு வருது. ஆமா, அந்த பிரான்ஸ் யாருக்குன்ற ஒரு இது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இதுல இந்த ஹோல் கேம்ல வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிகிற விஷயம் என்னன்னா, இது எப்படி போயிருச்சுன்னா, கிட்டத்தட்ட திமுக அதிமுகன்றது வந்து 40+ இருக்கவங்களுடைய கட்சி மாதிரியும் அவங்களுக்குள்ளார அந்த ஒரு கருத்தியல் மோதல் ஆகட்டும், நீங்க வந்தீங்களா போனீங்களான்ற மாதிரி ஆகட்டும், இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2x சினிமா பீப்புளோடைய சண்டை மாதிரி இது உருமாறிடுச்சு. ஒரு அவரே சினிமாக்காரங்க தான் திட்டுறாரு. யார? விஜய் வந்து சினிமாவில் வந்து வரவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்களே கேட்குறாரு. விஜய் வரும்போது தளபதின்னு சொல்றீங்க, சினிமாக்காரங்களுக்கு ஏன் போறீங்கன்னு கேட்கிறாரு சீமானு. இதெல்லாம் வந்து இல்ல, அவர் ஒட்டுமொத்தமா சினிமாக்காரங்களை திட்டல. நீங்க கருத்தியல் பின்புலத்திலிருந்து வராத அல்லது என் கருத்தியல் வைக்காம என்ன சினிமா பிரபல்யத்தை மட்டும் முன்வைக்கக்கூடிய சினிமாக்காரங்களை தான் திட்டுறாரு. பெரியார்ன்றாரு, காமராஜன்றாரு. அதுக்கு மேல அதுக்கான ப்ரூவன் ரெக்கார்டு எங்கன்னு கேட்கறாரு. இல்ல, அதுக்கடுத்து நீங்க ஏன் களத்துக்கு வர மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. அது வந்து வேலிட் கொஸ்டின். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து திமுகவோ அதிமுகவோ யாருமே விஜய் கிட்ட கேட்கல. திமுக சீண்டல, அதிமுக சீண்டல, பாஜக சீண்டல, காங்கிரஸ் சீண்டல, ஆனா அண்ணன் மட்டும் சீண்டிட்டு இருக்காரு. என்னது இல்லைங்க, அவர் நீங்க சீமான் வந்து நீங்க சொல்றது பார்த்தா
வெறுமனே விஜய் மட்டும் சீன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சீமான் வந்து சேகர் பாபுவை நோக்கி, அமைச்சர் சேகர் பாபுவை நோக்கி கேள்வி எழுப்பாத பேட்டின்னு எதுவும் இல்ல. ஓகே ஆச்சா, ஆளுங்கட்சி கேள்வி எழுப்பிட்டு ஆச்சா, இருக்காரு. மக்கள் போராட்டத்துக்கு வந்து நீங்க ஏன் இதை பண்ணல அப்படின்னு நேரடியா போய் ஏன் உங்களுக்கு இதுக்கெல்லாம் காசு இருக்கா காசு இல்லையான்னு கேட்காம இல்ல. குடமுழுக்கு வந்து தமிழ்ல பண்ணணுமா பண்ண வேணாமா, திருச்செந்தூர் பஞ்சாயத்து அவங்க எழுப்பாம இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுக அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய கட்சி என்னென்ன பண்ணுமோ பண்ணாங்க, பண்ணாம இல்லை. யார் இன்னும் சொல்ல போனா ஒரு 2-3 இடத்துல வந்து அவங்க வேட்பாளர் அறிவிச்சு நாங்க பணிகளை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்ற பாயிண்ட்டுக்குமே அவங்க நவுந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வைக்கிற விமர்சனம், எடப்பாடியோடைய விமர்சனங்கள் எல்லாமே வந்து நாங்கள் ஒன்றும் கூட்டணிக்காகலாம் நாங்கள் ஒன்றும் காத்துக்கிட்டல, நான் தனியாகவே இருந்துட்டு போகிறேன்னு ஒரு ஸ்ட்ராங்காக எடப்பாடிக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கும் இருக்குது. அவரை வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், இவரை நாங்கள் மதிக்கிறோம் போகிறோன்ற மாதிரியான குட் ஃபீலர்ஸ் வந்தாலுமே நான் அந்த தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், நான் அவ்வளோ பெரிய கட்சியா அப்படின்னு கேட்குறதாகட்டும், தன்னை பொசிஷன் பண்ணி தன் கட்சியை பொசிஷன் பண்ணுற வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து நாம் தமிழர், நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு சின்ன எட்ஜு வந்து தாவேக்கை விட அதிகம் இருக்குது. ஆனால் அந்த எட்ஜு வந்து கேப் வந்து ரொம்ப பெரிய கேப் இல்லை. அந்த ரொம்ப பெரிய கேப் இல்லைன்றதுனால தான் அவருடைய நேர்த்தியே காட்டமான விமர்சனம் நான் நினைக்கிறேன். எஸ், இட் வாஸ் ஓவர் போர்ட். ஆனால் ஒரு அறிஞர் அண்ணாவை, கலைஞர் கருணாநிதியை, பெரியாரை எப்படி பேசுவாரோ அதே ரேஞ்சில் தான் அவர் வந்து விஜயுமே பேசியிருக்கிறார். கொஞ்சம் ஓரம் போன்றது வந்து அதே ரேஞ்சில். அண்ணா வந்து பிச்சைக்கார பையன் சொன்னாருங்க. நீங்க அதையும் இதையும் நீங்க வச்சு பார்க்கும்போது எதுங்க ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட்? விஜய் என்ற அணில் நான் சொன்னாரு கிடையாது, அந்த மாதிரிலாம் சொல்ல. அவங்க அணில் எல்லாம் ஓரமா போங்க, அது வந்து ஒரு காமன் ஸ்லாங். இந்த ஸ்லாங் யூசேஜ் வந்து நம்ம ரொம்ப நேரடியாக எடுத்துக்கூட நான் நம்புறேன். நேற்று வந்து பாமகவோட நடக்குது, அதுல வந்து ஒரு மீம் வேர்ட்ஸை வந்து இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டேட். இது வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அவர் இன்னொரு பக்கம் வந்து வடிவேல் கோட்ஸ் சொல்ற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான் சட்டை என்னோன்னு ஸ்டாலின் யூஸ் பண்றாரு, ராமதாஸ் யூஸ் பண்றாரு. அந்த மாதிரி வந்து இவங்க அந்த அணில் ஆமை அப்படின்றது வந்து அணில்லாம் ஓரம் போ, நாங்க புலிக்கு வரோம் ஜென்சிக்கு, அவர் உண்மையிலே அணில்லாம் இவர் உண்மையிலே புலியா. ஸோ அந்த மெட்டபரிக்கலா சொல்றத இல்ல அந்த கலோக்கியல் டேர்மை தான் அவர் வந்து சொல்றத வந்து நேரடியா விஜய் திட்டுறாருன்னு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா தாவேக்கா வந்து அதிக வாக்கு பெறுவாங்க, நாம் தமிழர். ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ சே. தாவேக்காவோட இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா இருக்குதான், தாவேக்கா நல்ல இந்த வாட்டி ஓட்டு வாங்குவாங்க தான். ஆனா ஐ ஸ்டில் ஃபீல் நாம் தமிழருக்கு தாவேக்காவோட ஒரு எட்ஜ் நிச்சயமாக இருக்கு. காரணம் அவங்க அமைப்பு ரீதியா பலமா இருக்காங்க, அவங்கள்ட்ட பூசல் கிடையாது. அதாவது இன்னும் ரொம்ப ஓப்பனா சொல்றதுன்னா, ராஜீவ்காந்தி போனாரா, கல்யாண சுந்தரம் போனாரா, அவருடைய உதவியாளர் புகழேந்தி மாறன் ஆகட்டும், காளியம்மாள் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இவங்க எல்லாம் போயிட்டோம். ஏதாவது ஒரு பத்திரிகை திறந்தாலே இந்த வாரம் வந்து நாம் தமிழர்ல இருந்து வேற எங்கேயாவது ஏதாவது போய் சேர்ந்தவங்க. இது போனதுனால அந்த மோஜோ போயிருச்சு, ஐயோ கட்சி என்ன பண்ணணும்னு தெரியலன்னு இந்த புலம்பல ஏதோ இல்லை. அடுத்து வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்க இடத்த ரொப்புறதுக்கோ ஆட்கள் ரெடியா இருக்காங்க. அமைப்பு ரீதியா வந்து எங்களுக்கு மாவட்ட செயலாளர் இல்ல, எங்களுக்கு கிளை செயலாளர் இல்ல, எங்களுக்கு இளைஞரணி தலைவர் இல்ல, அந்த மாதிரி இல்ல. அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு, மீடியா விவாதத்துல உட்காடுறாங்க. மீடியா விவாதத்துல வந்து நாம் தமிழர் அதிகம் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க எல்லாம் விஜய் கட்சியை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்களா? விஜய் கட்சியை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வர்ற ஆட்கள் 1-2 பேரை தவிர்த்து நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு ஐஏஎஸ் வந்தாரு, ஐஆர்எஸ் வந்தாரு, என்ன பேசுறாரு, என்ன எந்த இடத்துல நிறைய பிரசன்ஸ் இருக்காரு நீங்க கணிக்க முடியல. ஒரு ஓப்பனா இன்னும் சொல்லணும்னா, ஒரு இடும்பாவனம் கார்த்தி வந்து 4-5 விவாதத்துல உட்காந்து ஒரு கட்சியை தாங்குற மாதிரி விஜய் கட்சியில இருந்து போய் தாங்கிறதுக்கு வந்து வேற ஆட்கள் இல்லை. அதுக்கடுத்து இவங்க வந்து நாங்க இவங்க பக்கம் போய் நிக்கிறோம், நாங்க அவங்க சைடு போய் நிக்கிறோம், இவர் சொல்றது சரி அப்படின்னு நான் பொலிட்டிக்கல் டாபிக் நிக்கிறாங்க. இப்ப மேய்ச்சல் நிலத்தை வந்து நீங்க மாடுகளுக்கு பேன் பண்ணிட்டீங்க, மேய்ச்சல் நிலம் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமான்னு ஒரு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து விஜய் தொடாத சில ஃபேக்டர்ஸ் இவங்க தொடும் பொழுது அந்த ஃபீல்டு கனெக்டிவிட்டி இருக்கு. அமைப்பு ரீதியா வந்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஆக்டிவா இருக்காங்க. இப்ப மாநாடு முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 21 மாநாடு முடியுது. தாவேக்கா எடுக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, ஒரு 5 போராட்டம் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வந்து அவங்களுக்கு தப்பு சொல்ல, ஒரு கட்சி புது கட்சி அவங்களை அலைன் பண்ணி ரெடி ஆகிற டைம்ல வந்து தே ஆர் ஆல்ரெடி ரெடின்னு நான் சொல்றேன். அந்த மார்க்கெட் ரெடினஸ் அல்லது அந்த ஃபீல்ட் ரெடினஸ் வந்து தாவேக்காவோட இவங்களுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே. அண்ட் தென் இவர் இப்படி பேசுறதுக்கான ஒரு ஸ்டாலினா அண்ணன் நான் பாத்துக்கிறேன், உதயநிதி அண்ணன் நான் ஒரு கை பாத்துக்கிறேன், சேகர் பாபு அண்ணன் நான் பாத்துக்கிறேன், ஐயா நேருவை நான் ஒரு கை பாத்துக்கிறேன், அண்ணாமலை ஆட்டுக்குட்டியை நான் ஒரு கை பாத்து, இந்த மாதிரி அவர் வந்து ஒரு லோக்கல் ஸ்லாங்கோ இல்ல ஒரு பொதுமக்கள் ஸ்லாங்ல பேசுறது வந்து சிஎம் அவர்களே பிஎம் அவர்களே அப்படின்னு பேசுற அந்த ஒரு பாலிஷ்டு ஸ்லாங்கை விட இது வந்து மக்கள்கிட்ட அதிகமா எடுபடும் நான் நம்புறேன். ஈரோடு இடைத்தேர்தல் ஏங்க போட்டி போடல தாவேக்கா? ஒரு பெரிய மிஸ் தானே.
நாம் தமிழர் போட்டி போட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க, இது பெரியாரா இல்லை பெரியார் வெர்சஸ் நான் பெரியார் சப்போர்ட்டர்ஸ்னு கொண்டு போனாங்களே, தேவர் அந்த லூசிங் கோர்ஸ். இது ஒரு பெரிய லூசிங் கோர்ஸ் தான் தெரியும். அவங்க அடித்து தூக்கி போட்டு காலி பண்ணிட்டு வந்துட முடியாதுன்னு தெரியும். ஆனால் நான் தோற்பேன்னு தெரிஞ்சா கூட நான் இந்த இடத்துல நான் களத்தில் நிற்பேன், நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு ஒரு தோல்வி மேட்டர் கிடையாதுன்னு ஒரு முன்வர்ற ஒரு கட்சி வந்து ஆல்வேஸ் வின்ஸ் த ப்ரௌனி பாயிண்ட்ஸ். இவங்க அந்த ஒரு பெரிய கொலோசல் மிஸ் தானே. ஒரு ஸ்டாண்ட் இல்லை, அப்போ போய் எனக்கு நாடாளுமன்றத்தில் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த கட்சியோடைய கொள்கை என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இப்போ எங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லை, நாங்கள் இன்னும் 1 வருஷம் கழித்து சொல்கிறோம் அப்புறமா சொல்கிறோன்றது வந்து, இப்போ நான் வந்து நாம் தமிழரா தாவேக்காவான்னு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு ஃபிக்ஸில் இருக்கேன்னா, எனக்கு இவங்க வந்து என்னோட கொள்கை இது, நான் தோப்பேன்னு தெரிஞ்சாலும் நான் நிற்க போகிறேன், நாங்கள் எந்த அளவு எங்களுடைய சாதக பாதங்கள் நாங்கள் களத்தில் பார்த்துக்குவோம், நாங்கள் களத்தை வந்து நாங்கள் முழுசாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நாங்கள் எது வந்தாலும் அங்கே பார்த்துக்குறோம், நீங்கள் ஃபீல்டில் போய் நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு வெற்றி தோல்வின்றதை தாண்டி அவங்கள நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு தொண்டர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு சொல்கிறேன், ஈரோடில் வந்து முழுக்க நாம் தமிழர் சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 பேர் வச்சுக்கோங்க. அந்த 50,000 பேருக்கும் அவன் அரசியல் பணி பண்ணாதான் அந்த ஊரில் அவனுக்கு மரியாதை. அவர் அரசியல் பணி பண்ணார், போனார், அவர் பேனர் கட்டினார், விவாதத்துக்கு வந்தாங்க, பிரச்சாரத்துக்கு போனாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அவங்கள பார்க்க அவங்க தலைவர் வந்தார், அவர் ஆதரித்து இவர் பிரச்சாரம் பண்ணார். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த 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 மெஷினரி உயிர்ப்போடு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஈரோட்டில் விஜய் ரசிகர்கள் இல்லையா? கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. நாம் தமிழரோட அதிகமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களால எலெக்ஷன் ஒர்க் பண்ண முடியாமல் போனதனுடைய ஸ்கோப்பு அவங்கள ஒரு சிறிய அளவில் தொய்வடை வச்சிருக்கும், அல்லது மக்கள்கிட்ட வந்து அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிருக்கும். நான் மக்கள்னு சொல்கிறது வந்து ஓட்டு போடுற மக்கள், ரசிகர்கள் கிடையாது, ஓட்டு போடுற மக்கள். விஜய் ரசிகர்களுமே சீமானுக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, சீமானுதான் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் சீமான் விஜய் ரசிகர்களை வென்றெடுத்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து சீமான் ஆட்களை வந்து கவர்ந்து இழுக்க தவறிய பாயிண்ட் வந்து அந்த எலெக்ஷன் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பக்கத்துல இருந்து அட்டாக் வந்துட்டே இருக்கு. எவ்வளவு நாள் தான் வந்து தாவேக்காவும் விஜயம் வாங்கிட்டு இருப்பாங்க, பேசுவாங்களா? ஐ திங்க் தே ஹாவ் டு ஸ்பீக். இது வந்து கிட்டத்தட்ட சிண்டு முடிந்து விடுதல் அப்படின்னு கிடையாது. நிச்சயமா ஒரு 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 சேன் எதிர்கட்சிக்கான வாய்ஸ் இன்னும் இங்கே இல்லை. ஒரு சேன் எதிர்கட்சி வந்து திமுகவுடைய ஒரு கொலோசல் சக்சஸ்க்கு இப்போ காரணம் வந்து அதிமுகவை நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்பொழுது எதாக இருந்தாலும் ஒரு அறிக்கை, எதுவாக இருந்தாலும் ஒரு காட்டமான போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுறது, நியாயம் கேட்குறது. ஒரு பக்கம் பிடிஆர் கேட்பாரு, ஒரு பக்கம் ஐடிவிங் கேட்கும், இன்னொரு பக்கம் ஸ்டாலினே கேட்டுக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் இவர் ஏதாவது செங்கல் தூக்கி காட்டுறது, சம்திங் ஆர் அதர். ஏடிஎம்கேவையும் பிஜேபியையும் கார்னர் பண்ணி அவங்களை எதிர்க்க நாங்கள் தான் இருக்கோன்ற அந்த நம்பிக்கையை எதிர்கட்சியாக திமுக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆளுங்கட்சியாக திமுக நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணலன்றது ரெண்டாவது. ஒரு எதிர்கட்சியாக அதிமுக செயல்படவே படாமல் அவங்களோட இன்டர்னல் கலாமிட்டிஸ் ஆகட்டும், இவங்க வராங்களா போனாங்களா, யாரை ஆதரிக்கிறது எதிர்க்கிறது, என்ன சொல்கிறது, ஸ்டாலினை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கட்டும், இல்லை இந்த அரசு மேலே என்ன காட்டமான விமர்சனம் வைக்க முடியல அப்படின்னு தெரியாமல் இருக்கட்டும், அவங்க அந்த சொதப்புற பாயிண்டில் விஜய் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அந்த ஒரு நாங்கள் தான் இங்கே எதிர்கட்சிக்கான அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக உட்காந்துருக்க முடியும். நீங்கள் உங்களை நாங்கள் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஆக்குறோன்னு சொல்லி அவங்கள ரெஸ்பான்சிபிள் ஆக்கியிருக்க முடியும். அந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து விஜய் எடுக்காமல் விட்டதுனால எல்லா பிரச்சனையும் அறிக்கை விட்டாருங்க. அறிக்கை மட்டும்தான் விட்டார். ஒரு அறிக்கை விடுறதுன்றது வந்து அல்டிமேட்டம் கிடையாது. ஒரு அறிக்கைன்றது கலைஞருடைய பாணி வந்து ஒரு அறிக்கைன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு அறிக்கைன்றது ஒரு ஊனா போடுறது தான். ஜெயலலிதாவோடது என்னன்னா அறிக்கைன்றது ஒரு மிட் பாயிண்ட், என் கவனத்துக்கு வந்துருச்சு நான் அறிக்கை விட்டேன்றது வந்து ஒரு வார்னிங். இதுக்கு மேல நான் வந்து வேற ஏதாவது ஒன்று உங்களை நோண்டி விடுவேன், இல்லை இதற்கு மேல வந்து ஐ வில் மேக் யூ சஃபர் அப்படின்ற ஒரு விராத் நிகுந்த ஒரு வார்னிங் வந்து ஜெயலலிதா கொடுக்கறது. கலைஞர்ன்றது இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்துட்டேன்றது. இங்க விஜயோட அறிக்கை எல்லாமே என்னவா இருக்குன்னா இதுலயும் நான் சொல்லிட்டேன்ற ஒரு அட்டெண்டன்ஸ் அல்லது ஒரு எண்ட் பாயிண்டா இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ்ன்றது வந்து அதுதான். நான் இதற்கு அறிக்கை சொல்லிட்டேன், இதற்கு நான் விட்டுட்டேன், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரொம்ப சாதாரண பழகு தமிழில் வந்து தம்பிகளே தங்கிகளே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமான்னு ஜாலியாக பேசுகிற மொழியில் ஒரு அறிக்கை வருது. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், ஆனால் அந்த சீரியஸ்னஸை குறைக்குது இல்லையா?
காட்டமாக அறிக்கை தொடர்ந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை வந்து ஒரு 4 பேர் அரெஸ்ட் ஆகுறது, 4 பேர் வந்து ஒரு கெரோ பண்ணுறது, நாங்கள் ஒரு எழுச்சி மாநாடு நடத்துகிறோம், நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஒரு கண்டன ஊர்வலம் பண்ணுறோம், நாங்கள் வந்து எங்களோட வலையொலிகளில் இந்த கேள்விகள்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ராங் புஷ்ஷை வந்து இவங்க பண்ணவே இல்லையே. எதுக்குங்க ரஜினி ரசிகர்களோட போய் உட்காந்து கூலி கலெக்ஷனுக்கு சண்டை போட்டிருக்கீங்க? ரஜினி ஒரு ஃபெயிலியர், எலெக்ஷன் வரும்பொழுது ஒரு ஃபெயிலியர். நீங்கள் 1000 சினிமாவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஆனால் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் ஒரு ஃபெயிலியர் தானே. நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போடணுமா? நான் கேட்குறேன், என்ன படங்க அது? கூலியை விட லியோ அதிகம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? யாரோட சண்டை போட்டு இருக்கணும்? நீ 200 சொல்லிட்டு இருக்க, நான் 210 ஜெயிக்க போறோம். நீங்க ஸ்டாலினோட எல்லாம் இந்த சண்டை மாறி இருக்கணும். இது திரும்ப என்ன ஆகுதுன்னா, நாங்க 146 கோடியை தாண்டிட்டோம், நீங்க உண்மையிலே தாண்டவே இல்லை, எங்கால் ஒரே ஆளா தாண்டினாரு, நீங்க அமீர் கான், நாகார்ஜுனா, பூஜா ஹெக்டே வச்சு தான் தாண்டி இருக்கீங்க. இந்த சண்டை தேவையான்னு கேட்குறேன். ஸோ அந்த சண்டையெல்லாம் வந்து யாரும் சீமானோட படத்தை வச்சு சண்டை போடல. பாஞ்சாலங்குறிச்சியில் எங்கள் அண்ணன் எப்படி கத்தி சொல்லிட்டுனாரு தெரியுமா? இந்த இதை சொல்கிறதில்ல. வாழ்த்துக்களில் எவ்வளோ அழகான தமிழ் பாட்டு வந்தது தெரியுமா? தம்பியில் மாதவன் எவ்வளோ உக்கரமாக இருந்த இந்த சண்டையே கிடையாது. ஏன்னா அவரை வந்து ஒரு சினிமாக்காரர்ன்ற பாயிண்ட்லேருந்து தள்ளிட்டு வந்து நகர்த்தி அரசியல்வாதின்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து ஒரு ஆட்டு மாடு பிரச்சனைக்கு நான் அவர்கிட்ட போக முடியும். அதில் சிலதெல்லாம் வந்து அபத்தமானது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏதோ ஒன்று அந்த ஒரு ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு மேட்டர் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டாலின் உதயநிதியை நேரடியாக ஆன்சரபிளாக கேட்கறதுக்கான ஸ்பாட்டும் இருக்குது. அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஸ்பாட்டும் இருக்குது. காங்கிரஸை வழக்கம் போல் கிரிட்டிசைஸ் பண்ணுற ஸ்பாட் இருக்குது. விஜய் பண்ணுற ஸ்பாட் இருக்குன்னும் பொழுது இவங்க கேட்டர் பண்ணுற திமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஏன் விஜய்கிட்ட போக மாட்டுறாங்கன்னா, இது அறிக்கையோடு நின்று போகிற அந்த ஒரு ஃபேக்டர் தான். சரி, ஓகே. ஃபைனலி வந்து 21ஆம் தேதி மாநாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சென்ஸ் வந்து விஜயோட எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஒரு 4 மாதம் தான் இருக்குது. இந்த மாநாடு வந்து பெருசாக எதிர்பார்க்குற மாநாடாக இருக்குது. ப்ளஸ் வந்து சீமானோட அட்டாக் அதிகமானதுனால வந்து ஒரு பரபரப்பு சூழ்நிலை உருவாகியிருக்கு. என்ன பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க அட்லீஸ்ட் முன்னாடி சொன்னதேவாது இன்னும் வீரியத்தோடு செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். 2 சொன்னாங்க, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு. கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோட நேரடியான விமர்சனத்தை அவங்க வைக்கணும். என்ன, எலெக்ஷன் கமிஷன் மூலயமா இருக்கிற பிரச்சனையாகட்டும், ராகுல் காந்திக்கு இவங்க சப்போர்ட் கொடுத்தது சம்பந்தமாகட்டும், அதையெல்லாம் வச்சு இவங்க இன்னும் காட்டமாக பிஜேபியை விமர்சிக்கக்கூடிய ஸ்கோப் வந்து இருக்குது. அந்த விமர்சனம் இவங்க வைக்கணும். போக திமுக மீது இன்னும் காட்டமான விமர்சனங்கள் இவங்க வைக்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன வைக்கலாம்? இப்போது துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு அவங்கள கார்னர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆனால் அதை சொல்லும் பொழுதே அதிமுகவையும் அவங்க விமர்சிக்க வேண்டி வரும். ஆச்சா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க போவாங்களான்னு தெரில. வழக்கம் போல் அதிமுகவை திட்டாமல் திமுகவை மட்டும் திட்டுவது, அந்த ஒரு பாயிண்ட்ல நின்னாங்கன்னா அவங்களோட ரிலையபிலிட்டி மறுபடியும் கேள்விக்குறியாகும். இந்த இதுலையாவது வந்து அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாத்துக்கும் பதில் உரைப்பது போல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் விஜய் கொடுக்காட்டி இது வேலைக்கு ஆகாது. வழக்கம் போல் உட்காந்து பேராசிரியர் சம்பத் பேசுவார், அங்கே ராஜமோகன் வந்து சண்டை மாறுதம் பொழிவார், லயலா மணி பேசிடுவார், வேற யாராவது இன்னும் ஆதவ் அர்ஜுனா பேசிடுவார். அந்த மாதிரி நடந்ததுன்னா இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சீமான் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். திரும்பவும் சொல்கிற இன்னொரு மேட்டர் வந்து, இவங்க மேடைன்னு போட்டு எப்பப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ, ரஜினிகாந்துக்கு எப்படி வந்து ஏர்போர்ட்டு மைக்கு நீட்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆகிடுறாரோ, அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேச ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது இவங்க வேற ஏதாவது வாய் விடும்போது இவங்க கண்டென்ட் ஆயிடுறாங்க. தவறான தகவல் கொடுக்கறதாகட்டும், மாற்றி பேசுறதாகட்டும், என்னென்னு பேசுகிறோன்னே தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டு அவங்களோட விமர்சனம்ன்ற பாயிண்ட்லேருந்து தாண்டி இவங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாட்டிக்கிறாங்க. இது வந்து நான் நினைக்கிறது, நான் சொல்ல வர்றது வந்து, இது வந்து மேல்மட்ட பிரச்சனை மட்டும்தான். தொண்டர்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக களமாடுறதுக்கோ, பதில் சொல்கிறதுக்கோ, பதில் உரைப்பதற்கோ வேகம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பெண் நிறுவனம் வந்து இவங்களுக்கு பே பண்ணி ஒரு சில பேருக்கு எங்களை வந்து டிஃபேம் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் காட்ட தயார், எங்களை நோக்கி இது இருக்குது. இந்த குற்றச்சாட்டு வச்சு ஆன்லைனில் பேசுகிற அளவுக்கு விஜய் கட்சி தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க. தலைவர்கள் இதை ஸ்பீரட் பண்ணி கொண்டு போகிறதுக்கோ, இல்லை கருத்தியல் ரீதியாக பயங்கரமாக கார்னர் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்தந்த ஸ்பாட்டில் இந்தந்த இடத்துல நான் எங்களோட ஏரியா ப்ரெசன்ஸை காட்டுறதுக்கோ இவங்களுக்கு அந்த கூர்பத்தலை நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டை சரி கட்டுறதுக்கு
இந்த மாநாடு தான் இருக்கிற ஒரே வாய்ப்பு. விஜயோடைய ஆக்ரோஷம் தாண்டி ரொம்ப மெஷர்டான பாயிண்ட் பை பாயிண்ட்டு அடுத்தவங்கள ரெஸ்பான்ஸ் நீங்கள் இதுக்கு தான் ரெஸ்பான்சிபிள்னு கேட்க வைக்கக்கூடிய அந்த ஸ்பீச் தான் வந்து இனி வரக்கூடிய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் டிவிக்கேவை முடிவு பண்ண நான் நம்புகிறேன். அவங்க நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக முடிஞ்செல்லாம் போயிடல. இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அணில் தானே போய் ஓரமாக விளையாடு அப்படின்னு புறந்தள்ளுற அளவுக்கான கட்சியும் அவங்க கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா மதிமுகவோடவாது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி, குறைந்தபட்சம் மதிமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்க கட்சி. நாம் தமிழர் அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் கம்மியாவது இருந்தாலும் கூட 5% வரைக்குமாவது ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி. புது வாக்காளர்கள்லாம் அவங்க பக்கம் போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படும் கட்சி. ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு விஜயோட ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இல்லை வழக்கம் போல் இத்தனை லட்சம் பேர் கூடுனாங்க, இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, போக்குவரத்து ஸ்தம்பித்தது, புழுதி பறந்ததுன்னு நம்ம சொல்லி விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனாவோ இல்லை ஒரு ஃபிலிம் செலிப்ரேஷனாவோ முடியுமே ஒழிய அரசியல் மாநாட முடியாது. சும்மா ஒரு ரஜினி படத்துக்கு போயிட்டு உட்காந்து டிவிக்கேன்னு கத்துறது, சம்மந்தம் இல்லாமல் ஒரு திமுக மாநாட்டில் போய் கொடியை காட்டு, என்னது இது? இதனா ஆர்ஸ்டல் மான்செஸ்டர் யுனைடெட் தான் அந்த ஸ்டேடியத்திலே உட்காந்து நான் வந்து ஒரு பேனர் பிடிச்சிட்டேன். அந்த இடத்துலேருந்து முதல்ல வெளியே வரணும். அடிதடி வெட்டுக்குத்து லெவல் நடத்திக்கிட்டு இருக்க திமுகவுக்கு இன்னொரு கூட்டத்தில் போயிட்டு அம்மா வாழ்கன்னு கத்தவோ கலைஞர் வாழ்கன்னு கத்தவோ தெரியாதா? அது பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு தெரியும். என்னைக்காவது போய் கத்துறாங்களா? குறைந்தபட்சம் பாஜகக்காரர் வந்து கத்துறாரா? இல்லை இங்கிருந்து யாராவது போயிட்டு வந்து அண்ணா நாம வாழ்கன்னு கத்துறாரா? அவங்களோட ஜோனில் வந்து இருந்துக்கிட்டு நவுந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இதில் போய் நான் போய் தாவேக்கான்னு கத்துறதோ இல்லை ஸ்டாலின் ஃபங்க்ஷனில் கத்துறதோ இல்லை ரஜினி ஃபங்க்ஷனில் கத்துறதோ எந்த மெட்டீரியல் யூஸும் இல்லைன்றதை உணர்ந்து ஷார்ப்பான அரசியல் விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு ஆனஸ் வந்து அவங்க மேலே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, சரி, இந்த மாநாடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் சந்திப்போம். நன்றி. Subscribe to One India and never miss an update. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.